டேய் வீட்டில் மட்டும் சொல்லிடாதடா. அந்த பொண்ணு இப்போதான்டா 3 நாளைக்கு முன்னாடி தான் ஓகே சொல்லியிருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உசார் பண்ணேன்டா. இந்த ஃபோட்டோ கூட ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த செல்ஃபிடா. ப்ளீஸ்டா. ஓஹோ, நம்ம காலேஜ் டைம்ல என் கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சு அவ வீட்டுல டிராப் பண்றது ரோட்ல எங்களை பார்த்துட்டு அதை நம்ம வீட்டுல சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி குரூப்லயே போட்டு என் மானத்தை வாங்கினியே. அப்போ மட்டும் நல்லா இருந்துச்சா? டேய் அது காலேஜ்ல பண்ணுதுடா. உன்னோட ஞாபகம் வச்சிருக்க? அப்போ நம்ம 2 பேரும் சின்ன பசங்க வேறடா. ஓ, இப்போ 3 மாசம் முன்னாடி மும்பைல வேலை பாக்குறேன் ஃப்ரெண்டோட தங்கச்சி டெய்லரிங் கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப வந்து வீட்டு சாவி இல்லாமல வாசல்ல நின்றுட்டு இருந்தவளை நம்ம வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி குடிமா தங்கச்சின்னு அவளுக்கு நான் வாட்டர் பாட்டில் கொடுக்கறத வேற ஆங்கிள் இருந்து போட்டோ எடுத்துட்டு அதை வைரல் ஆக்கி எங்களை வெறுப்பேத்தினியே. அப்ப மட்டும் நல்லா இருந்துச்சா? டேய் அது ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுதுடா. டேய் நான் உன் அண்ணன்டா. நீ அண்ணன் மாதிரி நடந்துக்கலையாடா? போன வாரம் ஒரு சட்டை வாங்கினல, நீ கூட நல்லா இருக்குன்னு சொன்னியே, அது நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். அப்படியே போன மாசம் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி ஷோ ஒன்று வாங்கினியே. புரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. நீ எதுவும் பண்ண வேணாம். ஒரு அழுத்துனேன்னு வையே, உன் தலையெழுத்தே மாறிடும். பாக்குறியா 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 பாக்குறியா? என்னடா தம்பி ஆச்சுன்னு பார்த்தா விட்ட ஓரா போயிட்டு இருக்க. இது என் லவ் மேட்டர் தான். எனக்கு எப்படி பார்த்துன்னு தெரியும். நீ முடிஞ்சா சொல்லிக்கோ. அப்புறம் நானும் அந்த திவ்யாவை பத்தி சொல்றேன். எந்த திவ்யா? தனிமையின் காதலி திவ்யா. டெய்லி நைட் அவ கூட தானே இன்ஸ்டாகிராம் சாட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? தம்பி சிஸ்டத்துல இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணா மட்டும் பத்தாது, அது லாக் அவுட்டும் பண்ண தெரிஞ்சுக்கணும். பெரிய சிஐடி போட்டு கொடுக்க வந்துட்டான். டேய் அண்ணா, என்ன அந்த சட்டை ஏதோ தரணியே அதை கூட சமாதானமா போயிடலாம். அதெல்லாம் முடியாது. ஆஃபர் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா.